அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவ புத்தகங்கள் மற்ற மொழிகளில், தமிழ் அல்லாத மொழிகளில் பலவை கிடைக்கிறது. அதில் ஒரு புத்தகமாகிய புலிப்பாணி வைத்திய சாஸ்திரமோ என்ற தெலுங்கில் கிடைக்கக்கூடிய புத்தகத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். தெலுங்கு மொழியில் வெளியிடப்பட்டு அங்கு உள்ள மக்களால் நாட்டு வைத்தியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆக இந்தியாவில் பாரம்பரியமாக 2 முக்கியமான மருத்துவ முறைகள் இருந்திருக்கின்றன. ஒன்று ஆயுர்வேத மருத்துவ முறை. அந்த ஆயுர்வேத மருத்துவ முறை என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட மருத்துவ முறை. இன்னொன்று மருத்துவ முறை நாட்டு வைத்தியம். இந்த நாட்டு வைத்தியம் என்பது சமஸ்கிருதம் அல்லாத உள்ளூர் மொழிகளில் எழுதப்பட்ட வைத்தியம். அதைத்தான் பிற்காலத்தில் நாம் சித்த மருத்துவம் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் சித்தர்கள் தான் இவற்றை மேன்மைப்படுத்தி சிறப்பாக டாக்குமெண்டேஷன் நம் ஏடுகளில் எழுதி நமக்கு கொடுத்தார்கள். எனவே இதை நாட்டு வைத்தியம் என்பது சித்த வைத்தியம். இன்று இவை அனைத்தும் ஆயுர்வேதமே, இந்தியாவில் எந்த மொழிகளில் இருந்தாலும் ஆயுர்வேதமே என்று சொல்லும் போக்கு அதிகரித்துள்ளது. சிவபிரசாத் ரெட்டி என்னும் நண்பர், தெலுங்கு நண்பரின் உதவியுடன் இதை நான் மொழிபெயர்த்து தெரிந்து கொண்டேன். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காப்பிரைட் என்று சொல்லப்பட்டு எஸ்.வி. கோபால் அண்ட் கோ, சென்னை பிராக்கெட்ல மெட்ராஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது 1915 எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட ஒரு பதிப்பு நிறுவனம். அதாவது ஒரே மாநிலமாக பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பொழுது இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரிண்ட் பண்ணது வந்து திருப்பதி. இந்த புலிப்பாணி வைத்தியத்தில் உள்ள இண்டெக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். சகல ஜுர நிவாரண மாத்திரை. இந்த மாத்திரை என்பதும் சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மாத்திரை என்றால் டேப்லெட் என்று பொருள். பச்சை கற்பூர நிவாரண மாத்திரை, பச்சை கற்பூர மாத்திரை, சுர நிவாரண மாத்திரை எல்லாம் சித்த மருத்துவத்தில் உள்ள மாத்திரை தான். பேதிக்கு மாத்திரை. நம்ம மெழுகு என்பதை அவர்கள் மெய்னா அப்படி சொல்கிறார்கள். அந்த மொழியில் மெழுகு படலம், ரசகந்தி மைனாமு அப்படின்னு இருக்கு. அதாவது ரசகந்தி மெழுக வந்து மைனாமு. நம்ம தமிழ்ல தான் ழு இருக்கு, ழா, மெழுகு. இந்த ழா அங்க இல்லாதனால அவங்க மைனமு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சசூத மெழுகு, கற்பூராதி மெழுகு, சவ்வீர மெழுகு, இவையெல்லாம் ஏற்கனவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள். விக்கல் வாயுவுக்கு லேகியம், இது தமிழில் உள்ள புலிப்பாணி நூலில் இருக்கிறது. வெக்கிலு வாயுலு தீருத்தகே லேகியம். அயகாந்த செந்தூரம், அதற்கு தெலுங்கில் வந்து அயஸ்காந்த சிந்தூரமு அப்படின்னு போட்டிருக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அயகாந்த செந்தூரம் தான். சித்த மருத்துவத்தில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய குக்குட தைலம், கருங்கோழி தைலம், சன்னிபாத தைலம், நாசிரோக நாச தைலம், இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள். ஹரா என்றால் நாசம் செய்வது, நாசிரோக ஹரா தைலம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசாயன படலம் வைத்திருக்கிறார்கள். அதுல வந்து கந்தக ரசாயனம் 2 தடவைகள் ஒரே புத்தகத்தில் ரசகந்தி மெழுகு வந்திருக்கிறது. நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய சங்க திராவகம், ஓம திராவகம், இவைகள் இடிவெல்லாத லேகியம் இருக்கிறது. இடிப்பதுதான் துறக்குடு. தாளக கட்டு, சித்த மருத்துவத்தில் தான் இந்த கட்டு என்ற பொருள்படும் தாளக கட்டு இருக்கிறது. இக்காலத்தில் உள்ள நூல்கள் இந்த மணப்பாகை சர்பத் என்று எழுத ஆரம்பித்தனர். அது சித்த மருத்துவத்தின் நூல் என்பதால் சர்பத்து படலம் இருக்கிறது. மிருதா சிங்கி தைலம் என்ற ஒன்று ஏற்கனவே நம்ம சித்த மருத்துவத்தில் உள்ள மிருதா, அதுவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிளாஸ்திரி என்பது ஒரு சீலை என்று தமிழில் பொருள். மருந்தை ப்ரீ கோட்டட் காட்டன் கிளாத், புண்களுக்கு பிளாஸ்திரி என்ற பதம் சித்த மருத்துவத்தில் உள்ள வெளிப்புற மருந்துகள். 10 போடுதுன்னு சொல்லுவாங்க, அதான் நல்ல பலாஸ்திரி. நல்ல என்றால் தெலுங்கில் கருப்பு என்று பொருள். இது கருப்பு பிளாஸ்திரி. இஞ்சி சர்பத்தை வந்து அல்லப்பு சர்பத் என்று, அல்லப்பு என்றால் இஞ்சி உள்ளூர் மொழியில், திராட்சாதி சர்பத், இவை அனைத்தும் சித்த மருத்துவ நூலில் ஏற்கனவே காண கிடப்பதுதான். சொண்டி வடகமும் இஞ்சி வடகம், ரச கற்பூர குளிகை, நோய்களும் நட்சத்திரங்களின் பலன்களும் என்ற ஒரு புலிப்பாணி வைத்தியத்தில் சொல்ல அது இங்கேயும் இருக்கிறது. அந்த முன்னுரை தான் இங்கே ஹைலைட். புலிப்பாணி வைத்திய சாஸ்திரமோ, போக ரிஷி த மாஸ்டர் இன் வைத்தியம் டாட் திஸ் வைத்தியம் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட் புலிப்பாணி. முருகரின் சீடர் தான் போகரின் சீடர் தான் புலிப்பாணி wrote this Vaidyam in understandable language. Pulipani's treatments are very fast and effective to cure disease. புலிப்பாணியின் சிகிச்சை வந்து மிக அற்புதமானது, நோய்களை விரைவில் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Such a best வைத்திய புக்ஸ், இந்த மாதிரியான சிறந்த நூல்கள் அரவ மொழியில் எழுதப்பட்டுள்ளதுன்னு நாங்கள் தமிழைத்தான் அரவ மொழி என்று சொல்வோம் என்று தெலுங்கர்கள் சொல்கிறார்கள். கேரளாவில் உள்ளவர்கள் பாண்டி நாடு என்று தமிழ்நாட்டை அழைப்பார். பாண்டி மொழி, பாண்டியர். இப்பொழுது இந்த நூல் வந்து தெள்ள தெளிவாக போகரின் சீடராகிய புலிப்பாணி தமிழில் எழுதியுள்ள நூலை தெலுங்கில் மொழிபெயர்த்தது என்பது மிக சிறப்பாக தெரிகிறது. ஆனால் தமிழில் உள்ள புலிப்பாணி 500 என்ற நூலை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா, புலிப்பாணி 500ல உள்ள சீக்வன்ஸ்ல இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. சித்த மருத்துவ நூல் என்பது மிக தெளிவாகிறது. புலிப்பாணி வைத்திய சாஸ்திரம், புலிப்பாணி வைத்தியமும் என்ற ஒரு நூலும் கிடைக்கிறது தெலுங்குல. அதோட இண்டெக்ஸ் பார்த்தோம்னா அது இன்னும் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. முதலில் வந்து
எல்லா மூலிகையும் மூலிகை, தாது பொருட்கள், ஜீவ பொருட்களை சொல்லுகிறார்கள். அதாவது அதோடைய சுத்தி முறை சொல்லுகிறார்கள், பயன்களை சொல்லுகிறார்கள். அதற்கப்புறம் அதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமான புத்தகமா இருக்கிறது. இந்த புத்தகமும் என்னவென்று நாம் படித்து பார்க்க வேண்டும். திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய தமிழின் குடும்ப மொழிகள் ஆகிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று மற்ற மொழிகளிலும் சித்த மருத்துவ நூல்கள் அங்கே கிடைத்த தமிழ்நாட்டுக்கு அந்த காலத்துல வந்து படிச்சுட்டு அவங்க ஊர்ல போய் எழுதி வைப்பாங்க. சித்தர்கள் உலகம் முழுவதும் சுற்றி திரிபவர்கள். அவர்கள் அந்தந்த ஊருக்கு போய் இருக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள மொழிகளில் அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கலாம். மிக சமீபமாக பிரிட்டிஷ் ஆண்டு காலத்தில் இந்த ஆந்திரா, தெலுங்கானா ஸ்டேட்டுகள் தமிழ்நாடு கூட இருந்த பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள பல நூல்கள் இந்த உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் இந்த புலிப்பாணி வைத்தியம். தெலுங்கில் கிடைக்கக்கூடிய நூல்கள் சித்த மருத்துவ நூல்களா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று மைசூர் மகாராஜா. இங்குள்ள மன்னர்களும் மருத்துவத்தில் சிறந்த சித்த வைத்தியர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்திருக்கிறார்கள். மைசூர் மகாராஜாவின் அரண்மனையில் பல சித்த மருத்துவர்கள், சித்த வைத்தியர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த நேரம் பல மொழிபெயர்ப்புகள் அந்த உள்ளூர் மொழிகளில் நடந்திருக்கிறது. திருவிதாங்கோடு ஊரை சார்ந்த மன்னர், கேபிட்டல் வந்து தக்கலை, நம்ம இன்றைய குமரி மாவட்டம். எல்கையை கேரளாவுக்குள் பரப்புகிறார். அங்குள்ள மன்னர்களை வெற்றி கொண்டு கொல்லம் வரைக்கும் அவர் வந்து ஆட்சி செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவர் அங்கு போக்குவரத்து கஷ்டமா இருந்ததால் அந்த கேபிட்டலை குமரி மாவட்டத்தில் தக்கலையில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு மாத்துறார். அப்படி செல்லும் பொழுது பல சித்த வைத்தியர்களையும் வர்ம வைத்தியர்களும் கூடவே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். அவர்கள் பல தலைமுறையாக பெண் கொடுத்தும் எடுத்தும் அவர்கள் ஒரு மலையாள மன்னர்களாக மாறிவிட்டனர். கேரள ஆயுர்வேதம் என்று சொல்லக்கூடியது இப்படித்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து வழிந்து ஓடிய சித்த மருத்துவம். அகஸ்தியர் வந்து பொதிகை மலை என்ன ஊரில் அவர்கள் வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து அவர் சித்த மருத்துவ வளர்த்ததாகவும் வரலாறுகள் இருக்கிறது. அதன் ஒரு பக்கம் தமிழ்நாடும் இன்னொரு பக்கம் கேரளாவும் இருக்கிறது. ஆக அகஸ்தியரின் சித்த மருத்துவமும் இரண்டு பக்கம் உள்ள மக்களால் அந்தந்த மொழிகளில் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முஞ்சிறையில் உள்ள அகில திருவாங்கூர் சித்த வைத்திய சங்கம், இந்த திருவிதாங்கூர் மன்னர் இருந்த காலத்திலேயே சித்த மருத்துவத்துக்கு சங்கம் இருந்தது. அப்படி இருந்த பொழுது கேரளாவில் உள்ள பல வைத்தியர்கள் இங்கே வந்து மாணவர்களாக இதை கற்றுக்கொண்டு மறுபடியும் கேரளாவுக்கு திரும்பி சென்றார்கள். காயத்திருமேனி எண்ணெய், முறிவெண்ணெய், பல சித்த மருந்துகள், பல வர்ம தடவல்கள், பல களரி சிகிச்சைகள் அங்கே சென்று விட்டன. BSM பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் என்ற படிப்பு இந்த முஞ்சிறை அகில திருவாங்கூர் சித்த வைத்திய சங்கம் கேரளா யூனிவர்சிட்டி கீழே ஆரம்பித்தது. அவர்கள் சில பேட்சுகள் அதுல நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது கேரளா யூனிவர்சிட்டிக்கும் கேரளாவில் உள்ள மேனுஸ்கிரிப்ட் துறைக்கும் இந்த சங்கம் வந்து பெருவாரியான நூல்களை கொடுத்திருக்கிறார்கள். சிலபஸ் அமைப்பதற்காகவும் பாதுகாப்பதற்கும் கொடுத்திருக்கிறார்கள். குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்ததோ அன்றுடன் இந்த படிப்பு கேரளா யூனிவர்சிட்டியிலிருந்து நிறுத்தப்பட்டது. இவை எல்லாவற்றையும் கேரளா ஆயுர்வேதம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படித்தான் சித்த மருத்துவம் வந்து கேரளா மொழிகளில் கிடைத்தது. கேரளாவின் சித்த மருத்துவம் வந்து கேரளா ஆயுர்வேதம் என்று சொல்லப்படுகிறது. தஞ்சாவூரில் ஆண்ட மராட்டி மன்னர் ராஜா சரபோஜி அவருக்கு இங்குள்ள வைத்தியர்களையும் அவர் திரட்டி மருத்துவமனை நடத்தி இருக்கிறார். நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதும் போது பல சித்த மருத்துவ நூல்கள் மராட்டி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் மாற்றம் செய்யப்பட சித்த மருத்துவம் வந்து மொழி கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் சித்த மருத்துவ நூல்கள் பல மொழிகளில் கிடைக்கிறது. எனவே சித்த மருத்துவம் என்றால் தமிழில் உள்ளது என்ற ஒரு தவறான மாயை விட்டு நாம் முதலில் வெளியே வர வேண்டும். சித்த மருத்துவம் இந்தியாவின் தொன்மையான நாட்டு வைத்தியம் ஆகும். என அந்தந்த ஊர்களில் அந்தந்த மொழிகளில் எழுதப்பட்டது. பல காலகட்டங்களில் சித்த மருத்துவம் தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கும் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டது. சித்தா பார்மகோபியா கமிட்டி, CCR, தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் மற்ற மொழிகளில் கிடைக்கக்கூடிய நூல்களை அவைகளை இந்த டிரகன் காஸ்மெட்டிக் ஆக்டில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமது முக்கியமான கோரிக்கை. தமிழகத்துக்குள்ளேயே இன்னும் பிரிண்ட் வடிவத்துக்கு அச்சில் ஏறாமல் ஏகப்பட்ட ஓலைச்சுவடுகள் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் தமிழக அரசாங்கம் உடனடியாக சித்த மருத்துவத்தை களஞ்சியத்தில் சேர்த்து சித்த மருத்துவ நூல்கள் என்று அறிவித்து இந்த டிரகன் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல வந்து சேர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.